தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் புதிய மாவட்ட பொறுப்பாளரை தனித்தனியாக சந்திக்க இருப்பதாக தகவல் இருக்கிறது. நாளை புதிய மாவட்ட பொறுப்பாளரை அறிவிக்க உள்ளதாக தகவல் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தனது நிர்வாக வசதிக்காக 120 மாவட்டங்களாக பிரித்து நிர்வாகிகளை நியமித்து வருகிறது. இதுவரையில் 96 மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை 24 மாவட்ட பொறுப்பாளர்களையும் அறிவிக்க உள்ளதாக தகவல் இருக்கிறது. புதிதாக நியமிக்கப்படும் 24 மாவட்ட பொறுப்பாளர்களுடன் நிர்வாகிகளுடன் நாளை விஜய் தனித்தனியே ஆலோசனை நடத்துகிறார். தொடர்ந்து வரக்கூடிய தேர்தலை ஒட்டி மாவட்டங்களை விரிவாக்கம் செய்து தொடர்ந்து மக்கள் நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் பூத் கமிட்டி அமைப்பதற்கும் போதுமான கட்டமைப்பை உருவாக்குவதற்காக 120 மாவட்டமாக உருவாக்குவதாக திட்டம் இருந்தது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மாவட்ட செயலர் மாவட்ட பொறுப்பாளரையும் நியமித்து அவர் நேரடியாக சந்தித்து கலந்து ஆலோசித்து வருகிறார். அந்த அடிப்படையில் நாளை நியமிக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளருடன் விஜய் அவர்கள் சந்தித்து தனித்தனியாக ஆலோசனை தருகிறார். குறிப்பாக அந்தந்த மாவட்டங்களில் செயல்பட வேண்டும், மாவட்டந்தோறும் குறிப்பாக கட்சி எவ்வாறு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மக்களுக்கு எவ்வாறு நடத்திகள் செய்ய வேண்டும், நம்முடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன உள்ளிட்டவை குறித்து முழுமையாக மக்கள் மத்திய சேர்த்ததற்காக ஆலோசனை நடத்தப்படும் எதிர்பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் என்பது மிக முக்கிய கூட்டம் பார்க்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாளை மாவட்ட பொறுப்பாளர் விஜய் அவர்கள் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.